Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெசின்ல வந்துட்டு நிறைய டிஃபரண்ட் திங்ஸ் யூஸ் பண்ணி நிறைய மெட்டீரியல்ஸ் தான் செய்ய போறோம். சோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி நிறைய மோல்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நான் செய்ய போறேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே வந்துட்டு நான் நிறைய ரெசின் மோல்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி செஞ்சிருப்பேன். இந்த வாட்டி இந்த மாதிரி டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல இருக்கறத யூஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெசின் வந்துட்டு மெஷர் பண்ணிடலாம். நான் எவ்வளவு யூஸ் பண்ண போறேன்றதை மெஷர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ரெசின் ஊத்திக்கிறேன். நான் வந்துட்டு வெயிட் மெஷின் தான் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட வெயிட் மெஷின் இல்லனா நீங்க வந்துட்டு ஸ்பூன்ல கூட வந்துட்டு மெஷர் பண்ணி ஊத்திக்கலாம். 3:1 ரேஷியோ தான். சோ நீங்க 3 ரேஷியோ வந்துட்டு ரெசின் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஒரு பங்கு வந்துட்டு ஹார்ட்னர் யூஸ் பண்ணனும். சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ரெசின் வந்துட்டு 6 கிராம் எடுத்துர்க்கேன். அப்ப ஹார்ட்னர் வந்துட்டு 2 கிராம் யூஸ் பண்ணனும். சோ 3:1 னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணனும். ஹார்ட்னர் வந்துட்டு ரொம்பவே தண்ணியா இருக்கும். நான் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா 2 கிராம்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை காம்பன்சேட் பண்றதுக்காக அடிஷனலா வந்துட்டு கொஞ்சம் ரெசின் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சோ 2 கிராம் வந்துட்டு ஹார்ட்னர் அதிகமாயிடுச்சு. அதுக்காக 2 கிராம் வந்துட்டு ரெசினுமே நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஹார்ட்னர் வந்துட்டு அதிகமாயிடுச்சுன்னா அது நம்ம ரெடி பண்ற அந்த மெட்டீரியல் வந்துட்டு ரொம்பவே ஹார்ட் ஆயிடும். நம்ம யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு கூட போகும். அதனால இந்த மாதிரி ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா 12 கிராம்ஸ் இருக்கு. சோ 9 கிராம்ஸ் வந்துட்டு ரெசினும் 3 கிராம்ஸ் வந்துட்டு ஹார்ட்னர். சோ இது மாதிரி 3:1 ரேஷியோ நமக்கு கரெக்டா கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி அது பபிள்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் மேல வரதுக்காக நான் அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேம்பூ ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு நான் எந்த மோல்டு வந்துட்டு யூஸ் பண்ண போறேன்னா அந்த மோல்டு அளவுக்கு வந்து அந்த பேம்பூ ஸ்டிக்கை மெஷர் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த பேம்பூ ஸ்டிக் வந்துட்டு கட்டர்ல கொஞ்சம் லைட்டா கட் பண்ணாலே போதும். நம்ம ஈஸியா வந்துட்டு கையில இந்த மாதிரி உடைச்சிடலாம். உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ண போறேன். என்ன கலர் பாத்தீங்கன்னா நான் எல்லோ கலர் தான் சூஸ் பண்ணிருக்கேன். எல்லோ வந்துட்டு ரொம்பவே பிரைட்டா இருக்கும். ஸோ அதுக்காக நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் இந்த பதத்துல வந்துட்டு காஞ்சிட்டதுக்கு அப்புறம் இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த எல்லோ கலர் ஸ்டிக் மேல வந்துட்டு நான் லெட்டர்ஸ் எழுத போறேன். நான் இதில் நம்ம சேனலோட நேம் தான் வந்துட்டு எழுத போகிறோம். ஸோ கிராஃப்டின்னு தான் எழுத போகிறோம். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் இல்லை நீங்கள் வந்துட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணால் அவங்க நேம் இல்லை உங்களோட நேம்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு இதில் எழுதிக்கலாம். நான் வந்துட்டு கிராஃப்டி அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதுறேன். ஸோ இதுக்குமே வந்துட்டு எழுதுறதுக்கு நான் அந்த பேம்பூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட பேம்பூ ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் காம்பஸ் இல்லை வந்துட்டு பென்சில் நல்லா ஷார்ப்பாக சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு லெட்டர்ஸ் எல்லாமே மெலிஸாக ஒரு இல்லாட்டி ரொம்ப வந்துட்டு திக்னஸாக வந்துச்சுன்னா பார்க்க அவ்வளோ அழகா இருக்காது. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு கிராஃப்டின்னு வந்துட்டு எழுதிட்டேன். இப்போ இது எழுதிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு பேக் சைடில் அந்த ஸ்டிக்குமே வந்துட்டு எம்டியா தானே இருக்கு. ஸோ அந்த இடத்துலையுமே வந்துட்டு ஏதாவது ஃபில் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நம்ம சேனல் லோகோவில் பார்த்தீங்கன்னா CW அதாவது கிராஃப்டி வேர்ல்ட் அப்படின்ட்டு CWன்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த ஸ்டிக்கோட பேக் சைடில் நான் எழுத போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதே ரெட் கலர் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு CWன்னு எழுதிட்டு ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட்ல வந்துட்டு 2 ஹார்டின்ஸ் ட்ரா பண்ணிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரண்ட்ல சேனல் நேம் கிராஃப்டின்னு எழுதிட்டு பேக் சைடில் அதோட லோகோ CWன்னு போட்டேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவுட்கம் வந்துட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் அது ரெடி பண்ணும்போது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவுட்கம் எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ அந்த பெயிண்ட் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிறதுக்காக நான் வச்சுட்டேன். அதே டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசினுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பபிள்ஸ்லாம் வந்துட்டு மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த ரெசினை வந்துட்டு நம்மளோட மோல்ட்ஸில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த வாட்டி நம்ம யூஸ் பண்ண போகிற மோல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி க்ளோஸ்டு மோல்ஸாக இருக்க போது. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும். பட் இது வந்துட்டு க்ளோஸ்டு மோல்ஸாக இருக்கிறதா நம்ம வந்துட்டு அப்படியே கப்போடே ஊற்ற முடியாது. ஏன்னா நிறைய ரெசின் வந்துட்டு வெளியே சிந்திடும். அது நம்ம கையில் படிச்சுன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபில்லர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்லர் வந்துட்டு அந்த ரெசினோட கிட்லேயே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மோல்டு இந்த ட்ரையாங்கிள் மோல்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன். இதில் என்ன பண்ண போகிறோன்றதை நான் வந்துட்டு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் மோல்டு எடுத்துக்கிறேன். அதாவது சர்க்கிள் ஷேப்பில் இருக்க அந்த க்ளோஸ்டு மோல்டு எடுத்திருக்கேன். அந்த மோல்டில் வந்துட்டு நான் என்ன ஆட் பண்ண போறேன்றதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் chamikis தான் ஆட் பண்ண போறேன். கோல்டன் கலர், ரெட் கலர் அண்ட் தென் ப்ளூ கலர். என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் chamikis இருக்கு. ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணி ரெசினில் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்காக தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ண போறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஃபில்லரில் வந்துட்டு கொஞ்சமாக ரெசின் எடுத்துட்டு அந்த பாட்டம் லேயர் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் chamikis வந்துட்டு ஃபர்ஸ்ட் போடுறேன். உங்ககிட்ட chamikis இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கிளிட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி வந்துட்டு ரெசின் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள்.
இப்போ அந்த கோல்டன் கலர் சமிக்கிஸ் போட்டுட்டதுக்கப்புறம் அகைன் ஒரு லேயர் ஆஃப் ரெசின் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் ரெட் கலர் சமிக்கிஸ் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு ரெசின் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் சமிக்கிஸ் வந்துட்டு போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லேயரில் ஒரு கலர் சமிக்கிஸ் போடுறேன். பட் நமக்கு வந்துட்டு ஃபைனல் அவுட்கம் இந்த மாதிரி லேயராக வந்துச்சுன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இதை தான் நான் வந்துட்டு சமிக்கிஸ் வச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி வரப்போகுதுன்றது நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோட எண்டில் வந்துட்டு அவுட்கம் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயர் வந்துட்டு ப்ளூ கலர் சமிக்கிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆஃப் ரெசின் ஊற்றிட்டு அகைன் லாஸ்ட்டில் மேலே வந்துட்டு 2 கோல்டன் கலர் சமிக்கிஸ் போட்டுக்கிறேன். ஸோ அதாவது டாப் லேயர் அண்ட் தென் பாட்டம் லேயர் ரெண்டுமே வந்துட்டு கோல்டன் கலர் சமிக்கிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு 2 ட்ராப்ஸ் ஆஃப் ரெசின் வச்சு அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு பண்ணிட்டேன். இப்போ அதை வந்துட்டு ட்ரை ஆக வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ரெசின் ஊற்றி வச்சுருந்தோம்ல அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல நம்ம அந்த ஸ்டிக்கு அதை தான் வந்துட்டு போட போகிறேன். இது ஏன் நான் ஸ்டார்டிங்கில் காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் வந்துட்டு ட்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அதனால தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இதை செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக் வந்துட்டு உள்ளே வச்சுட்டேன். நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு ரெசின் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். அதுதான் வந்துட்டு நான் பண்ண மிஸ்டேக்கு. பிகாஸ் அந்த ஸ்டிக் வந்துட்டு ஃபில் பண்ணும்போது அது தண்ணி மேலெலாம் வந்து நம்ம மரக்கட்டை போட்டால் அது எப்படி வந்துட்டு மேலே மிதந்து வருமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ரெசின்குள்ளே தான் அந்த ஸ்டிக் வந்துட்டு மேலே வந்துச்சு. ஸோ அதை நான் வந்துட்டு இன்னொரு ஸ்டிக் வச்சு நல்லா டிப் பண்ணி வச்சுட்டு காய வச்சிட்டேன். ஸோ அது அவுட்கம் எப்படி வரும்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என் கையில் என்ன இருக்குன்னு நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதோட நேம் வந்துட்டு உங்கள் யாருக்கெல்லாம் தெரியுதோ நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்துட்டு மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நம்ம கண்டிப்பாக நிறையா பேர் பார்த்துருப்போம். விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வில்லேஜ் சைட்லலாம் வந்துட்டு இது செடியில் வந்துட்டு அப்படி ஈஸியாக கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு அப்படி தான் இது எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே பிடிக்கும். நான் நிறைய வந்துட்டு ஒரு பேக்கெட் நிறைய இது வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் செடியிலேருந்து பறிச்சு. ஸோ இதோட நேம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானுமே வந்துட்டு பார்க்குறேன். இப்போது இந்த மணி எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மோல்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம சமிக்கி எப்படி போட்டோமோ அதே மாதிரி லேயராக வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசின் வந்துட்டு ஊற்றி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு போட்டோன்னா பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சது. அந்த பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 மோல்டுலையுமே ஊற்றிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ரெசின் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு என்கிட்ட மோல்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மோல்ஸில் வந்துட்டு நம்ம நிறையா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்குமே ஃபஸ்ட்டு அந்த மணி தான் வந்துட்டு ஒரு அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அதில் வந்துட்டு 2 இதில் வச்சுக்கிறேன். ஒன்றில் ஒன்று இன்னொன்றில் வந்துட்டு இந்த இன்னொரு மணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு கொஞ்சம் ரெசின் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுல இதுக்கு வந்துட்டு நமக்கு அதிகமாக ரெசின் வந்துட்டு தேவைப்படாது. ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்க ரெசின்லேயே வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 ஷேப்பில் வந்துட்டு அந்த மணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீதி ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி சமிக்கி யூஸ் பண்ண போகிறேன். எல்லாத்துலேயுமே சமிக்கி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்துட்டு சமிக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு 2 கோல்டன் சமிக்கி அண்ட் தென் வந்துட்டு 2 ரெட் கலர் சமிக்கி வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணும்போதுமே அழகாக இருந்துச்சு. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் ரெசின் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு வந்துட்டு நான் ரெசின் ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கொயர் ஷேப்புமே வந்துட்டு இந்த எண்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த எண்ட்லையுமே வந்துட்டு இதே சேம் டிசைன் தான் வந்துட்டு நான் ஃபில் பண்ண போகிறேன். இதை வச்சுட்டு ஏதாவது இயரிங்ஸோ இல்லை வந்துட்டு செயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்துட்டு நான் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்றதை நீங்களே வந்துட்டு பாருங்கள். இப்போ இதுலேயுமே இன்னொரு ஸ்கொயர்லேயுமே வந்துட்டு அதே மாதிரி சமிக்கிஸ் வந்துட்டு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்துட்டு ரெசின் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இன்னும் கொஞ்சமே ரெசின் இருந்துச்சு. அதை வந்துட்டு இந்த ஷேப்பில் இருக்க நிறைய மோல்ஸில் வந்துட்டு நான் ஊற்றிக்கிறேன். அதாவது இந்த மோல்ஸில் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி ஷேப்ஸ் இருக்குது. ஹார்டின், ஓவல், அப்புறம் நிலா ஷேப் இருக்குது, ஸ்டார், டைமண்ட், அந்த மாதிரி குட்டி ஸ்கொயர் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரெசின் வந்துட்டு எல்லா ஷேப்ஸுமே ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓவல் ஷேப்ஸ்லாம் கூட இருக்குது. அந்த ஓவல் ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கடையில் இந்த இயரிங்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஸ்டோன் வாங்குறோம்ல, ஓவல் ஷேப் ஸ்டோன்ஸ் வாங்குவோம்ல, அதே மாதிரி வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு இதோட ரெசின் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி கிடைக்குதான்றதை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய குட்டி குட்டி மோல்ஸில் வந்துட்டு எல்லா ரெசினுமே வந்துட்டு ஊற்றி ஃபில் பண்ணிட்டேன். ஸோ உங்ககிட்டயுமே வந்துட்டு ஏதாவது ரெசின் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு அதை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெசின் வந்துட்டு அப்படியே தூக்கி போடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அந்த மோல்ஸில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் கலர் கிளிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு ரெசினில் செஞ்சுருப்போம். இப்போ இந்த மாதிரி சில்வர் கலர் யூஸ் பண்ணி வந்துட்டு செய்கிறேன். பிகாஸ் இது வந்துட்டு பிளெயினாக வந்துட்டு அதாவது ஒயிட் கலரில் ஃபுல்லாக இருக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் வந்துட்டு சில்வர் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப்பு, அதுக்கப்புறம் ஹார்டின்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சில்வர் கலர் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன கிளிட்டர்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் 24 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். பிகாஸ் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து லென்த்தியாக போயிடுச்சு. இதில் வந்துட்டு அந்த மோல்ஸ் எல்லாமே சொன்னேன்னா கண்டிப்பாக இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நம்ம அந்த பெருசாக செஞ்சது அந்த க்ளோஸ்டு மோல்ஸில் செஞ்ச அந்த 3 திங்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த குட்டி குட்டி மோல்ஸில் செஞ்சது வந்துட்டு நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இப்போவே வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 3 மோல்டுமே வந்துட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு ஷேப்ஸில் வந்திருக்கு. ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த மோல்டில் வந்து அந்த ரெசின் மெட்டீரியலை வந்துட்டு வெளியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதே ஃப்ளாட் மோல்டாக இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது வந்துட்டு க்ளோஸ்டு ஷேப்பாக இருக்கிறதுல எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த சமிக்கிஸ் போட்டது நான் எடுத்துட்டேன். இது வந்துட்டு லேயராக வந்துட்டு வரும்னு நினச்சேன். பட் அப்படி வரல. எல்லாமே வந்துட்டு பாட்டமுக்கு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு லேயராக வந்துட்டு நான் ட்ரை பண்ணி வந்துட்டு வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டிக் வச்சு நம்ம செஞ்சோம்ல, அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கு கடைசி வரைக்கும் அது மேலேயே வந்துடுச்சு, உள்ளேயே ஃபுல்லாக போகலை. அண்ட் இது வந்துட்டு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கிராஃப்டின்னு எழுதியிருந்ததோ இல்லை CWன்னு எழுதியிருந்தது வந்துட்டு ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த குண்டுமணி யூஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த குண்டுமணி யூஸ் பண்ணதுமே வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப அழகாக கிடச்சிருந்தது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த பிள்ளையார் கண்ணு யூஸ் பண்ணது. அண்ட் அதோட டாப் வியூ பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு கெலிடோஸ்கோப்பில் பார்ப்போம்ல, அது மாதிரியே வந்துட்டு நிறைய டைமென்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஷேப்பு. இப்போது இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு சாஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாலே வந்துட்டு எல்லா எட்ஜஸ்மே வந்து நல்லா ஸ்மூத் ஆகிடும். நம்ம கையில் எங்கேயுமே வந்துட்டு ஸ்க்ராச்சஸ் வராது. ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அந்த சமிக்கி செஞ்சதுலேயுமே வந்துட்டு நான் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்மூத் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கு வச்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சைடில் நிறைய ஸ்டிக்கு வெளியே வந்துடுச்சு. அதை வந்துட்டு இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்னு கட் பண்ணேன். பட் கடைசியில் என்ன ஆச்சுன்ட்டு நீங்களே பாருங்கள். அது வந்துட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணேன். அண்ட் கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்டிக் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டிக் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். பட் என்னோட கட்டருமே வந்துட்டு உடஞ்சிருச்சு. அந்த ரெசின் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்டிக் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்க ஷார்ப்னஸ்மே வந்துட்டு நான் ஸ்மூத்தன் பண்ணிட்டேன். இப்போ அந்த உள்ளே வந்துட்டு கிராஃப்டிங் நல்ல வேலை கரெக்டாக அந்த டபுள் வரைக்கும் வந்துட்டு கட் ஆகலை. கரெக்டாக அது வந்துட்டு ரெசினில் வந்துட்டு டிப் ஆயிருந்தது. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த சேனல் நேம் வந்துட்டு அதில் அழகாக வந்துட்டு அப்படியே கிறிஸ்டலில் இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மெட்டீரியல். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறதுக்காக இந்த நீடில் அந்த ஹோல்டர் வந்துட்டு இதுவுமே வந்துட்டு அந்த ரெசின் கிட்லேயே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. நான் அன்பாக்சிங் வீடியோலேயே வந்துட்டு சொல்லியிருப்பேன். இப்போது அந்த நீடில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஐபின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டைட்டாக வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு செயின் டாலர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐபின் ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம செயின் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா செயின் டாலர் மாதிரியுமே இருக்கும். நான் வந்துட்டு இதை கீ செயினாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கீ செயின் அந்த ஹெண்டு இருக்கும்ல, அதை வந்துட்டு அந்த ஐபினோட ஹோல்ஸ்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளாக ரொம்பவே அழகான ஒரு கிறிஸ்டல் கீ செயின் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கீ செயின்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் யாருமே கடையில் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த குண்டுமணி யூஸ் பண்ணி இது வரைக்கும் நான் கீ செயின்ஸ் பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு நம்ம அந்த கிராஃப்டின்னு இருக்குது, அதில் சமிக்கிஸ் இருக்கிறதுல கூட கீ செயின் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ இந்த கீ செயின் ஹேங்கிங் வந்துட்டு ஒன்று தான் இருக்குது. அதனால் நான் வந்துட்டு இந்த ஒரு கீ செயின் மட்டும் செஞ்சு காமிச்சேன். பேலன்ஸ் இருக்கிறதுலையுமே வந்துட்டு நான் சீக்கிரமாக மெட்டீரியல் செஞ்சு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.